Hi, hello guys. How are you all? So let's go to the show. பாருங்களா கதறி வச்சிருக்காங்க தலைவங்களா கதறுவாப்புல ஆனந்த் நரசிம்மன் பாருங்க சிஎன்என் வந்து பியூட்டி ஒரு ஹிப்போக்ரஸுடைய பியூட்டி உங்களுக்கு சொல்லட்டுமா. சிஎன்என் அமெரிக்காவில் போட்டு கிழின்னு கிடிச்சிட்டு இருக்கு அங்கே இருக்க ட்ரம்ப் கவர்மெண்ட்டை. அதே சிஎன்என் வித் ஆஃப் நியூஸ் 18 நம்ம ஊரில் கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமாக ஆஹா ஓஹோன்னு துதிப்பாடிக்கிட்டு இருக்கு. சேட், தட்ஸ் த சேட் ரியாலிட்டி ஆஃப் சிஎன்என். அந்த சைடாக நான் போகிறதே இல்லை. அப்புறம் என்ன நியூஸ் கவரேஜு அக்ஷிதா நந்தகோபால்லாம் ஒரு டைமில் ஜல்லிக்கட்டு ப்ரெஸ்லாம் கிரவுண்டில் இருந்து அவங்க கவர் பண்ணப்போ ரூட் பண்ண இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க யாரோ ஒருத்தவங்க நல்ல இந்த மாதிரி நேஷ்னல் மீடியா சேனலில் நல்ல பெரிய ஆளாக வந்து சந்தோஷம் தான். நான் சச் டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்களா ஃபஸ்ட் போஸ்டருக்குள்ள வந்துச்சு. என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். என்னதான் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தோம். நியூஸ் ரியாக்ட்ஸே நியூஸை மக்கள் நிறைய பார்க்கணும்னு ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஷோவே. ஸோ என்ன நியூஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நியூஸை பார்க்கணும், கன்சியூம் பண்ணணும். இன்ஃபேக்ட் கான்டெக்ட் தெரியலனா அதோட கான்டெக்ட் என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். Hello, Namaskar. This is First Post and you're watching Vantage with me, Palki Sharma. In India, Tamil Nadu escalates its language row with the central government. It has replaced the rupee symbol with a Tamil letter in the state's budget, which will be tabled tomorrow. The southern state claims the centre is trying to impose the Hindi language on them. It is the first time that a state has rejected the national currency symbol. அந்த ஒரு 30 செகண்ட் கவரேஜ் தான் மொத்த ஹெட்லைன்ஸ் தான்டா வாசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வீடியோவே அதை பற்றிங்கிற மாதிரி ஒரு கிளிக் பைட் பண்ணி வச்சுருக்கீங்களா? யாரா நீங்கள் லிட்ரலி யாரா நீங்கள்? எனக்கு தெரியவே இல்லைடா. அப்பா இதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஜக்காலாம் சோகமாக தான் இருக்குது, கடந்து போவோம். எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே பார்த்து மன கஷ்டப்படுவானே. சிஎன்பிசி டிவி 18 சும்மா ஏன் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா? ஒன்றுமே பண்ணாமல் நியூஸில் வந்து பேசிக்கிட்டு அதாவது கவுன்சில் சீட் வச்சு ஜெயிச்சிருக்காங்களா? இண்டிபெண்டா தனியாக நின்று போட்டு கதறுன்னு கத்திருக்காங்க. இப்போ சரி வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். This is a big development reporting from Tamil Nadu, where the Stalin government rejected the national rupee symbol. Stalin government drops the official rupee symbol from the budget. The rupee symbol has been replaced with Tamil alphabets. Never before has the national currency symbol been rejected. This is the language war being taken clearly to absurd levels. I'm going straight across to Tamil Sai Soundarajan. Join us this afternoon. Thank you so much for your time. How do you respond to this? I don't think ever before any state government has dropped the national rupee symbol, ma'am, the way the Stalin government has done so this time around. பார்த்தீங்களா? அப்படியே அழகா அப்படியே நல்லா பேசி பாருங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க அப்படின்னு அழகாக நெரட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி பிஜேபி ஆள் கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. சம்டைம்ஸ் நாராயண திருப்பதி வந்து பேசுவாப்புல, சம்டைம்ஸ் மேடம் வந்து பேசுவாங்க, சம்டைம்ஸ் அண்ணாமலையே வந்து பேசுவாப்புல. ஒரு காமெடியாக இருக்கும். யார் இன்னமும் இவங்க என்னமோ பிரின்சிபல் அப்போசிஷனாகவே சந்திரமுகி எப்படி கங்கா தன்னைத்தானே சந்திரமுகியாக நினச்சிக்கிட்டு எப்படி சந்திரமுகியாக மாறினாங்களோ அதுமாரி சைக்கலாஜிக்கலி இவங்க தான் அப்போசிஷன் பார்ட்டியே நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வேற ஒருத்தாங்க வேணாம். அது நம்ம அடுத்தது ஒரு உடம்ப அப்படியே இப்போ பேசுவாங்க பாருங்களேன் நீங்கள். I'm asking when they are doing it. They have been ruling Tamil Nadu for 5 times. And Stalin's father has been the chief minister for multiple times. Why are they doing now? I cannot comment because the Tamil word is used. But when they are doing, what is the situation? I cannot comment because Tamil word is used. என்ன ஏதாவது தமிழ் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வச்சா இங்க இருக்க வைப்பாங்க ஆப்பு. I cannot comment because the Tamil word is used. But when they are doing, what is the situation they are doing? And I'm asking, will Tamil Nadu chief minister will change his name as Tamil name? I am Tamilisai because இப்போ அடுத்த ஆர்கியூமெண்ட், நான் தமிழிசைன்னு பேர் வச்சிருக்கேன், நான் தமிழன், நீங்கள் ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்கேன், ரஷ்யாவோட பேர் இது, நீங்கள் தமிழில் பேரை மாற்ற மாட்டீங்க அப்படின்னு கேட்குது.
பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன புரட்சிக்காக வச்சிருக்காங்க? ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசுறாங்களா? அதுல தான் ஷாக். I'm asking, will Tamil Nadu Chief Minister will change his name as Tamil name? I am Tamilisai because now they are telling in Tamil names, but his name is not a Tamil name. I challenge it. So it is totally politicizing misgovernance. The people will ask the misgovernance, so in the budget they want to hide everything. So there are a large number of problems people are facing. Only to hide that they are doing, and always DMK is against national integrity. They are threat for national integrity. DMK government. அடுத்து சொன்னது சீரியஸான இஷ்யூ. டிஎம்கே இஸ் த்ரெட் ஃபார் நேஷனல் இன்டெகிரிட்டி. அப்போ ஸ்டேட் அனட்டமிக்காக அண்ணா வழியில் போன ஏடிஎம்கேட பார்ட்னராக இருந்தால் அவங்க நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு த்ரெட் இல்லை, டிஎம்கே மட்டும்தான் உங்களுக்கு நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு த்ரெட்டு. அப்படி தானே? இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல். ஒருத்தவங்க எனக்கு இந்த ரைட்ஸ் வேணும், எனக்கு இந்த மொழி வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கூட இல்லைன்னா, லிட்ரலி ஐம் ஆஸ்கிங் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பீயிங் இன் தட் ஸ்டேட் ஆர் இன் தட் கண்ட்ரி? எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு விஷன் இருக்குது. என்னால் நான் நினச்ச மாதிரி இருக்க முடியாது அப்படின்னா, அப்போ இதுக்கும் நார்த் கொரியாவில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கும் சைனாவில் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்ல, சைனாவில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இந்தியா இஸ் நாட் அ ஃப்ரீ செக்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா? மனிதர்களால் மக்களால் ஆளக்கூடிய, மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஆளக்கூடிய கண்ட்ரி இது கிடையாதா? என்ன மக்களை என்னது ராஜா ஆட்சியா, அரசன் ஆட்சியா நடக்குதுங்க? அங்கே ஒரு அரசர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நாடே பிஹேவ் பண்ணலன்னா அரசருக்கு கோவம் வந்துடும். அப்படின்னா எங்கே பண்ண முடியும்? திஸ் கவர்மெண்ட் இந்தியாங்கிற இந்த டெமோக்ரஸி இட்ஸ் லிட்ரலி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் தான். கரெக்டா? இங்கே மக்களால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அங்கே போய் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்து ரெப்ரசன்ட் பண்ணி எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்காங்களே தவிர, மக்களோட ஐடியாலஜியோ, மக்களோட விருப்பமோ, மக்களோட ஒரு சிந்தனைக்கோ இணையாத, ஒத்திசையாத எந்த ஒரு ஒவ்வாமை கருத்தும் இங்கே எடுபடாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதை சொல்கிறதுக்கோ, அதை பேசுறதுக்கோ இங்கே அவங்க வந்து நேஷனல் யூனிட்டிக்கே த்ரெட்டு, இவங்கெல்லாம் வந்து டேஞ்சரஸ் குரூப் அப்படிலாம் பிராண்ட் பண்ணுறதால இவங்க தான் நம்மளை இன்னும் வெளில தள்ளுறாங்களே தவிர, நாம் ஒன்றா இருக்குன்னு நம்ம உள்ளே வந்தால் நம்மளை பிடிச்சி இவங்க வெளில தள்ளிட்டு பாருங்கள் எப்படி கோச்சிட்டு போகிறோம் பாருங்க, நம்ம மேலே பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் இருக்க அரசியல்லாம் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. வட்டால கட்டாலெல்லாம் வரட்டா got dismissed because of anti-national activity. So the country to look into the history of the DMK, they told we want separate state or we'll go to graveyard, and they changed their situation. So they are threat to the national integration and they are threat to the national unity. அப்படிலாம் பார்த்தா ஆர்எஸ்எஸ் தான் தீவிரவாதிகள்லாம் பேன் பண்ணப்பட்டுச்சு, தடை பண்ணப்பட்டுச்சு. அப்போ நீங்கள் எல்லோரும் தீவிரவாதிகளா? உங்களெல்லாம் வந்து பிடிச்சி ஜெயிலில் போடணுமா? நீங்களாம் இப்போ எலெக்ஷனில் நிற்கவே கூடாதா? பார் பண்ணிடணுமா? யாருப்பா நீங்கள்? ஹிஸ்ட்ரி என்ன, எதுலேருந்து எங்கே வளர்ந்துருக்கோம், என்னவா இப்போ மாறி இருக்கோம், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டாண்டில் இருக்கோம், அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அன்றைக்கி இதை பண்ணி, அன்றைக்கி இது பண்ணி. அப்போ நாமளும் இவர் பேச பேச ஒரு விவாதத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயம் பேசினா, அப்புறம் காந்தியை சுட்ட கோட்ஸுன்னு அங்கே ஆர்எஸ்எஸ் அரசு அங்கே தான் எகிரி அடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? I also want to ask you that this is obviously this, the language war being taken forward by the DMK, a sense of the fact that they say that they're being shortchanged in all of this imposition of Hindi. But my question is, what got the rupee symbol got to do with this language war in that sense? No, they will always mislead the people in that way only. Because if a Tamil word is used, I'll be happy as a Tamilian. But in what situation, when they are introducing, and whenever it is a general situation is practiced, then if Tamil Nadu cannot practice a separate thing, so they are when general thing is practiced, Tamil Nadu cannot practice a separate thing. இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்க சங்கிகளுக்கு இதுவே பயங்கரமாக பற்றிக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வா, என் தமிழ்நாட்டில் என் ஊரில் என் மக்கள் பீஃப் சாப்பிடுவாங்க, நாங்களாம் சாப்பிட்றோம், நீயும் சாப்பிடுன்னு உன்கிட்ட சொன்னால் அது எவ்வளோ தப்போ, எவ்வளோ அது வந்து அறிவில்லாத ஒரு வாதமோ, அதே வாதம் தான் அதுவும். இந்தியா ஃபுல்லாக ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க, அது நீ ஏன் பண்ண மாட்டேற? அப்போ இந்தியா ஃபுல்லாக வெஜிடேரியனாக மாறினா நானும் மாறணுமா? இந்தியா ஃபுல்லாக இப்படி தான் ட்ரெஸ் போடணுன்னா அப்போ நானும் பண்ணணுமா?
அப்போ என் தனிமனித சுதந்திரம் என்ன ஆகுது, ஏன் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ் என்ன ஆகுது? இந்த மாதிரி பேஸ்லெஸ் சென்சஸ் ஆர்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு பப்ளிக் மீடியாவில் வரவே கூடாது, பப்ளிக் மீடியமில் வரவே கூடாது. ஆனால் நீங்கள் இப்போ நம்ம 3 நாள் நம்ம யூஎஸோட பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அங்கே இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிளாக கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதாவது ரிப்போர்ட்டருங்கிறது இங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர் சொன்னார், பிரசிடென்ட் இதை சொன்னார், எதிர்கட்சி இதை சொன்னாங்க சொல்கிறது பேர் ரிப்போர்ட்டர் கிடையாது. அது மட்டும் ரிப்போர்ட்டிங் கிடையாது. ப்ரெஸ்ஸோட வேலை இவங்க இதை சொன்னாங்க, ஆனால் அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, ஃபேக்சுவல் கரெக்ஷன் இருக்கா இல்லையா, தப்புனா எந்த அளவுக்கு தப்பு, அங்கே ஃபேக்சுவலி என்ன இருக்குது. இவர் மழை பெய்யுதுன்னு சொன்னார், அவர் வெயில் அடிக்குதுன்னு சொன்னாருங்கிறது இல்லை. இவர் மழை பெய்யுதுன்னு சொன்னார், நாங்கள் வெளியில் போய் களத்தில் போய் பார்த்தோம், மழைலாம் பெய்யல, இவ்வளோ டிகிரி வெயில் அடிக்குது, இல்லை மேகமூட்டமாக மழை தான் பெய்யுது, அப்போ வெயில் அடிக்குதுன்னு சொன்னவர் ஃபேக்சுவலி தப்பு அப்படின்னு என்ன ஃபேக்டோ அதை பற்றி பேசணும். அதுதான் ப்ரெஸ்ஸு, அதுதான் மீடியா, அதுதான் ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. தே ஹாவ் டு மேக் people who are in power responsible. They want to make them accountable. எதனால் எதுக்காக எந்த விஷயத்த செய்கிறாங்க. இப்போ ஒரு நேஷ்னல் சிம்பிள்னு சொல்லப்படுற ஒரு சிம்பிளை தூக்கிட்டு தமிழில் ரூ போட்டதுக்கே எந்த குதிக்கிறாங்களே. 2024 கேம்பெயினில் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் என்ன மாதிரி ஹேட் ஸ்பீச் பண்ணார். அது ஹேட் ஸ்பீச்னு முதல்ல அதை அக்னாலேஜ் பண்ணி அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எந்த மீடியா வச்சு எழுதிச்சா பேசிச்சா? இத்தனை டிபேட் இருக்குல்ல, எந்த டிபேட்லேயாச்சும் இப்படி ஒரு எலெக்ஷனோட ப்ரொபகண்டாக்கு ஹேட் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியோ இல்லை டிபேட் நடத்தியோ கண்டம் பண்ணாங்களா? யாருமே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சிவியரான கிரைமு. லாலே அதுக்கு இடம் இருக்குது. ஹேட் ஸ்பீச் பண்ணதுக்கு என்ன தண்டனைலாம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனை அதுக்கான எந்த இதுவும் எடுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்ட்டியோட லீடருக்கு விளக்கம் கேட்டு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க கண்டம் பண்ணி. ஆனால் ஒரு எந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூலாம் நார்த் இந்தியாவில் ஒரு இஷ்யூவே இல்லையோ, சவுத் இந்தியாவில் ஒரு சின்ன சாரஸ் பாருங்க, சார் நடத்திட்டாங்க. எவ்வளோ அரகண்டான பீப்புள் இவங்க. நமக்கு சொல்கிறாங்க நாமளாம் அன்சிவிலைஸ் தான். நினச்சாரு வேடிக்கையாக இருக்குது. என்ன பண்ணுறது? தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் காய்ஸ். நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ஸுங்கிறத கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு தான் அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இப்போலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. But it is a trance state. That is not the reality. Reality will catch you up, guys. நீங்கள் எவ்வளோ வேணால் கனவுலகத்தில் இருங்களேன். If a ship has a hole, அது பல மணி நேரம் மிதந்து அதுக்கப்புறம் கூட முழுக ஆரம்பிக்கலாம். ஆனால் ஹோல் இருக்குன்னாங்க, ஓட்டம் இருக்குன்னாங்க, ஆனால் முழுகலாம் இல்லை, கப்பல் நல்லா தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரியாலிட்டி வில் கேட்ச் அப் டு யூ. ஓட்டை அடைக்காமல் அட்ரஸ் பண்ணாமல் கப்பல் முழுகிறத யாராலும் தடுக்க முடியாது. தட்ஸ் லா ஆஃப் நேச்சர். அந்த மாதிரி லெட்ஸ் கோ பேக் டு ஷோ. வேற என்ன பேசுறதுங்க, ராம்பிளிங்காக தான் இருக்கும். It's threat to the national integration and they are not following the national protocol or national rules. They just politicizing it to hide all the failures. Right. Also want to ask you, what இதுக்கு மேலே இந்த பொலிட்டிக்கல் ராம்பிளிங்கில் ஒன்றுமே இருக்காது. நம்ம அடுத்து உருப்படியாக ஏதாவது நம்ம போய் பார்ப்போம். நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், தற்செயலாக அதுலேயே வந்து காட்டிட்டேன் அந்த என்ன பேசுனாங்கன்னு. அடுத்தது உருப்படியாக பார்ப்போம். We don't want to use Devanagari, that's all. It is not only condemnable, it is laughable. 2025 they want to change it because they say we are against Devanagari script. His father accepted it, and this particular symbol what we are using, the design, that was given by a Tamilian. And I am sure the DMK fellows did not even know it was given by a Tamilian. And this Tamil person, Mr. Uday Kumar, also happens to be the son of a former DMK MLA in 1971, Risivandiyam constituency. இன்னொரு பியூட்டி உங்களுக்கு சொல்லட்டுமா? இவங்க சொல்கிறாங்களே, இங்கே இருக்க வாதம் பண்ணுற எல்லா சங்கிகளுக்கும் ஹிப்பாக்ரிசினா நேற்று ஒன்று பேசி எனக்கு ஒன்று பேசுகிற. ஆனால் இப்போ பிக் பாஸில் பார்த்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள்லாம் பேசின முத்துக்குப்புறம் சொல்கிறது என்னன்னா, மாற்றங்கிறது இருந்துக்கிட்டு மாற்றம் ஒன்றே மாறாது. நாம் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம், மாற்றிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம உயிரோடு இருப்போம், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஹிப்பாக்ரஸிங்கிறது நான் ஒன்று சொல்லிட்டு நான் வேற ஒன்று செஞ்சால் அது ஹிப்பாக்ரஸி. நான் ஒரு பீரியடில் ஒரு விதமாக இருந்து அதிலிருந்து திருந்தி நான் வேறு விதமாக இருக்கேன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி, குரோத்து. அதுக்கு பேர் ஹிப்பாக்ரஸி கிடையாது. இந்த புரிதலும் அவங்களுக்குலாம் இருக்காது. பரவாயில்ல, நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
ஓ இது ஃபுல்லாக ஆர்டிக்கிளாக வரப்போகுதா? Million. Logo, you know that in that universal rupee symbol has been replaced with Ru, Tamil Ru. It has been it has becoming controversy national level. How can they replace? Does that have any significance? Why we are using Ru? We don't want to use the Devanagari. That's all. Thank you. In 2010, a Tamilian, Mr. Uday Kumar, in a nationwide design contest, his design a combination of Latin and Devanagari script, which got selected, and he was appreciated by Kalaignar Karunanidhi, then Tamil Nadu Chief Minister, who called him, appreciated it, Sanman for him. His son M.K. Stalinji, who is the current Chief Minister, has found fault with it. 2025, they want to change it because they say we are against Devanagari script. His father accepted it, and this particular symbol, what we are using the இவங்க சொல்கிறத பார்த்தா அப்போ ஒத்துக்கிட்டா பையனும் ஒத்துக்கணும். ஏடா பையனுக்கு தனியாக சந்தனம் இருக்காதடா. யாரா நீங்களா? இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல கொத்தடிமைடா நீங்களா? உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டா நீங்களும் ஒத்துப்பீங்க. ஏன் அப்பா அப்படி பண்ணேன்னு கிரிட்டிசைஸ்லாம் பண்ண மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா டேய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த வேர்டிக்டை அவங்க அப்பா சொந்த அப்பா ஆனால் அவருக்கு கொடுத்த வேர்டிக்டை ரிவைஸ் பண்ணி மாற்றி கொடுத்துருக்காரா. ஹிஸ்டாரிக்கலி நடந்திருக்குடா அதெல்லாம். யாரா நீங்க? The design that was given by a Tamilian, and I'm sure the DMK fellows did not even know it was given by a Tamilian. And this Tamil person, Mr. Uday Kumar, also happens to be the son of a former DMK MLA in 1971, Risivandiyam constituency. It has become DMK has become a laughing stock across India, and they're doing this to divert from other pressing public issues. Just now, ED has conducted massive raids across the TASMAC. இன்னொருத்தர் யார் தெரியுமா லாஃபிங் ஸ்டாக் ஆஃப் இந்தியாவா ஆனாரு? தமிழ்நாட்டில் நாங்கள் இத்தனை இடம் ஜெயிப்போம், இத்தனை எம்பி ஜெயிப்போம், இத்தனை கான்ஸ்டியூன்சி ஜெயிப்போம், நான் சேலஞ்சு பண்ணுறேங்கன்னா நான் சேலஞ்சு பண்ணுறேங்கன்னா நீங்கள் பாருங்கன்னா இதோட இந்த டிஎம்கே முடிஞ்சதுன்னா முடிச்சு கட்டுறானா அப்போல்லாம் பேசிட்டு 40 ஸ்வீப் அடிச்சதா டே மனசாச்சே இல்லை. அன்னைக்கு யார் சிரிச்சா யார் லாஃபிங் ஸ்டாக்குன்னு இங்கே இருக்க எல்லாருக்கும், கிரவுண்டில் இருக்க ரியாலிட்டியில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இப்பயும் சொல்கிறேன், நம்ம பொதுமக்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, நான் ஓட்டு போடுறதே உரிமை, அதை நான் கரெக்டாக பண்ணிடணும். ஆனால் பாலிடிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். யார் என்ன பேசுகிறாலும் ஃபாலோ பண்ண மாட்டேன். பாலிடிக்ஸ் சாக்கடை, பாலிடிக்ஸ் எது நேர்மை இல்லை, சரியில்லை, அது குப்பை இல்லை, அது என்னென்னமோ சொல்லுவாங்க, திட்டுவாங்க. பாலிடிக்ஸ் பேசுறவங்களே வேலைட்டு இல்லாதவங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் ஓட்டு போடுறது மட்டும் அவன் உரிமைப்பா. நான் ஒரு ரைட் ராயல்ஸ் அடிச்சேன்னா அப்படியே ஓட்டு போட்டுருணும், அதுதான் போட்டால் நிம்மதியாக இருப்பேன் நான். அடுத்த விஷயம் எக்கேடா என்ன கவர்மெண்ட்டு என்ன பாலிசிக்குது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா பாலிடிக்ஸ் குப்பை. அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஓட்டு மட்டும் கரெக்டாக போட்டுறாங்க லைனில் நின்று. பாருங்கள், நான் ஒரு நல்ல சிட்டிசனா லைனில் நின்று கரெக்டாக நான் ஓட்டு போட்டேன், என் கடமையை நான் ஆற்றிட்டேன் அப்படின்னு. இதுவே ஒரு விதமான ஒரு டெலியூஷனல், ஒரு இக்னரண்ட்டான ஒரு வே ஆஃப் லைஃப்பை நான் ஃபீல் பண்ணுறேன். சில பேருக்கு வாழ்க்கை வேகமாக ஓடும், அவங்களுக்கு டைம் இருக்காது, அவங்களால பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது, அதெல்லாம் ஃபைன். ஆனால் ஒரு ஸ்டிக்மா அட்டாச் பண்ணி பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் எதுக்கு? யூஸ்லெஸ்ஸு. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணுறப்ப எதுக்குங்க இதெல்லாம் பாலிடிக்ஸில் எதுக்குங்க அப்படின்னு ஒரு பீஸ் பேசிகிட்டு இருக்கோம். செமையாக செஞ்சு விட்டாங்க அதை நான் சொல்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ. இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸை கிரானர் தியரின்னு 7-8 வகைகளை பிரிச்சிருந்தாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்டல் இன்டெலிஜென்ஸ். உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கணும். அது என்விரான்மெண்டலாக நேச்சுரல் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி நீங்கள் என்ன இடத்துல வாழ்கிறீங்களோ, இப்போ ஒரு கண்ட்ரியோ ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு சிட்டியோ, உங்களை சுற்றி என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அதுக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நீங்கள் 3 லாங்குவேஜ் படிங்க, அறிவு வளரும். இங்கே 3 லாங்குவேஜ் மல்டிலிங்குவலாக இருந்தால் தான் நம்ம குளோபல் காம்பிடன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த அந்த அறிவுலாம் நம்ம யூஸ் பண்ணாமல் போகிறோங்கிற மாதிரிலாம் யூஸ்லெஸ் எடுத்து திணிக்கிறாங்களா 3 லாங்குவேஜ் பண்ணலான்னு. இருக்கிற டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்லேயே இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், இருக்கிறதுல யூஸ்லெஸ்ஸான ஒரு இன்டெலிஜென்ஸ்னால் அது லாங்குவேஜ் இன்டெலிஜென்ஸ் தான். அஃப்கோர்ஸ் அது இருக்குதான். முதல்ல ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்ல, தாய்மொழியா இல்லை முதல்ல கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கற்றுக்கிற மொழிலாம், அதெல்லாம் அஃப்கோர்ஸ் ஃபார்ம்ஸ் இன்டெலிஜென்ஸ். அம்மா அப்பா இல்லை ஒரு பொருளோட பேர், ஒரு சென்டென்ஸை நான் புரிஞ்சிக்கிறது, அடுத்தவங்க சொல்கிறத புரிஞ்சிக்கிறது, நான் சொல்கிறத இன்னொருத்தவங்க புரிய வைக்கிறதுக்காக நான் பேசுறது, அதெல்லாம் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ ப்ரைமரி லாங்குவேஜ் குட், அஃப்கோர்ஸ் இட் ஃபார்ம்ஸ் இன்டெலிஜென்ஸ், அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் அ சீரியஸ் ஒரு கிராவிட்டாஸ் டு இட் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு. ஆனால் செகண்டரி லாங்குவேஜ் வரப்போ
if it's to communicate, if it's to help the interpersonal intelligence, அது சப்ளிமெண்ட்டாக இருக்கும். நான் இன்னொருத்தர்கிட்ட பேசி வாதாடி ஒரு விஷயத்த கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை சேல் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில் நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டுமே வைக்கிறேன்னா அது செகண்டரி லாங்குவேஜ். தேர்டு இந்த அதுக்கு மேலே 3, 4, 5 எல்லாமே அன்லெஸ் யூ ஆர் அ டிரான்ஸ்லேட்டர் ஆர் யூ ஆர் அ ஸ்காலர், இட்ஸ் நாட் கோயிங் டு யூஸ் யூ. தமிழ்நாட்டில் இருக்க மக்களில் ஒரு 5% இல்லை 4% தான் ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, ஏன் 10% கூட வச்சுக்கோங்க. மீது 90% பேர் டிரான்ஸ்லேட்டர் வேலையோ இல்லை ஸ்காலர் வேலையோ பார்க்க போகிறது கிடையாது. அகாடமிஷியன்ஸாக 100 பேருமே இருக்குமே, எல்லாருமே அகாடமிஷியன் ஆகிட்டா என்ன மற்றதெல்லாம் யார் போய் பார்க்கறது, மற்ற வேலைலாம் யார் பண்ணுறது? ஸோ ஒரு எக்கனாமியாக ஒரு சொசைட்டியாக அது வந்து இதுவாக இருக்கக்கூடாது, மோனோபோலியாக இல்லை மோனோலாகா அப்படி இருக்கக்கூடாது, ஹோமோஜினஸாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ப்ளூராலிட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு டைவர்ஸாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நல்லது. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் சொல்லுவாங்களே. டாக்டர் மட்டும்தான் படிப்புனா இப்போ இன்ஜினியரிங்கு, இப்போ லா இல்லை அக்கௌண்டன்ட்டு, இந்த வேலையோட சிக்னிஃபிகன்ஸ், போலீஸு இல்லை ஆர்மி, இதோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் எங்கே? பேங்கிங், ஃபைனான்ஷியல் எங்கே? அது மாதிரி டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் மாதிரி தான். யூ ஹாவ் டு டைவர்சிஃபை, யூ ஹாவ் டு டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ. இதில் எந்த ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எந்த ஹியூமன் ரிசோர்ஸும் நம்ம வந்து டிவிடெண்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் லார்ஜர் பாலிடிக்ஸ் வச்சுப்போமே, சோஷியோ எக்கனாமிக்கல் பாலிடிக்ஸ்லாம் லார்ஜர் டிபேட். பட்னா இந்த ஸ்ட்ரீம் மூலிமா எதை நம்ம நார்மலைஸ் பண்ண போகிறோம்னா நியூஸ் பார்க்கறது, நியூஸை இன்டர்பிரேட் பண்ணுறது. தட்ஸ் த மெயின் ஐடியா. எவ்வளோக்கு எவ்வளோ நியூஸாக பார்க்குறீங்களோ, உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான நெகட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கால் அவுட் பண்ணணும், ஓக்கலாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் எக்ஸ்தலத்தில் அதெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்குன்னு ஒரு ஐடி விங்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு பார்ட்டியும் வச்சுருக்கு, அது வேறு. காமனாக உங்களோட கருத்து என்ன? யூ ஹாவ் டு வாய்ஸ் அவுட் யுவர் ஒப்பீனியன், யூ ஹாவ் அ ரைட் டு ஸ்பீக், யூ ஹாவ் அ ரைட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், ரைட் டு லிவ். அதெல்லாம் அதை பற்றிலாம் ஒரு லிபரலாக ஒரு எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்காக உருவாக்கப்படுறது தான் இந்த ஸ்ட்ரீம். அதோட ஜிஸ்ட் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் இன்னொரு ஸ்ட்ரீமாக சந்திக்கிறேன். Peace.